ஒரு நிமிடக் கதை. அவன் மீண்டும் வருவான். கதை தொடக்கம். சுப்பிரமணியன் ஒரு முதியவராக இருந்தாலும் தினமும் 1 மணி நேரம் கோயில் அருகே ஒரே நபரை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார். அங்கு வந்தவர்கள் யாரும் அவரிடம் எதுவும் கேட்க மாட்டார்கள். ஒருநாள் கோயில் பராமரிக்க வரும் பஜாரங்கம் அவனைப் பார்த்து கேட்டான். தாத்தா, நீங்க இங்கே ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? யாராவது வர்றாங்களா? சுப்பிரமணியன் மெதுவாக புன்னகைத்து ஒரு புகைப்படத்தை காட்டினார். அது அவரது மகன் ரவி. இவன் போனதுக்கு 20 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் அவன் ஒரு நாள் திரும்பி வருவான் என்றார். பஜாரங்கம் அதிர்ச்சியாக, இவன் இப்போ இருக்கான் தாத்தா, நான் பாத்தேறேன். அவன் அருகிலே வேலை பார்த்து வர்றான் என்றான். முடிவு. அடுத்த நாளே தந்தையும் மகனும் சந்தித்தனர். ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஜெனசில்லீட் நம்பிக்கை 1 என்ற ஒளியால் வாழ்ந்தே தீருவார்கள். இந்தக் கதை ஒரு நிமிடத்தில் மனதை வருடும் தன்மையுடன் அமைந்தது. இதைப்போல மேலும் தேவையா?